friends, welcome to Lakshmi tutorial. Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது reproduction and organism part 10. So இதுக்கு முன்னாடி இருக்க previous videos பார்க்கலனா நான் கீழ description boxல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மறக்காம லக்ஷ்மி tutorialக்கு subscribe பண்ணுங்க. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது types of eggs. First type of egg வந்து cleidoic egg and the second type வந்து non-cleidoic egg. First cleidoic eggs தான் என்னன்னு பார்க்கலாம். These eggs contain thick and hard outer shell. So இந்த eggல வந்து outer shell வந்து ரொம்ப திக்காவும் ஹார்டாவும் இருக்கும். நார்மலா நம்ம ஒரு சிக்கன் egg பார்த்தோம்னா அது அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இது வந்து quail egg. So இதோட outer covering எல்லாமே ரொம்ப thick and hard இருக்கும். This hard shell is permeable for gases. Even though அது வந்து ரொம்ப திக்காவும் ஹார்டாவும் இருந்தாலுமே but gases வந்து உள்ள enter ஆக முடியும். Minute pores இருக்கும் மேல இந்த shell மேல, அது மூலமா gases entry ஆகும், gases வெளியிலயும் வரும். So இந்த மாதிரி eggsக்கு எல்லாமே வந்து they are away from the parent. So ஒரு female bodyல இருந்து away தூரமா இருக்கதால நார்மலா நியூட்ரிஷன் அதிகமா இருக்கும். So oak is nothing but food, fat nutrition. So fullaவே food store ஆயிருக்குது. Yolk, salt and water is present in large amount. So இது எல்லாமே yolk, salt, water எல்லாமே large amountல நிறைய amountல எல்லா types of eggsக்குமே present ஆயிருக்கும். Cleidoic egg இருக்க இந்த organism வந்து cleidoic egg. This organism are adapted to terrestrial habitat. Terrestrial habitat na land habitat la da இந்த organism adapt ஆயிருக்கும். Example birds, reptiles and insects. So இந்த cleidoic eggs இருக்க organism thick and hard outer shell இருக்கும், permeable for gases, more amount of nutrition present ஆயிருக்கும், terrestrial habitat இருக்கும். So second types of egg வந்து non-cleidoic egg. So இது வந்து second type of egg. The egg membrane is soft. So இப்ப compare பண்ணோம்னா cleidoic eggல வந்து நம்ம egg membrane வந்து very hard outer shell இருக்கும் அப்படி சொன்னோம், திக்காவும் இருக்கும்னு சொன்னோம். இதுல வந்து the egg membrane is soft, ரொம்ப சாஃப்டா இருக்கும். Not protected by shell. Shell எதுவுமே இருக்காது. Without sufficient nutritive materials. So அந்த cleidoic egg கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து nutritive materials வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், food வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். Example all oviparous animals that lay eggs in water. So all oviparous animals எல்லாமே வந்து waterல இருக்க animals like fish, frog எல்லாமே வந்து they lay eggs in water. அந்த மாதிரி animals வந்து என்னன்னா the eggs will be non-cleidoic egg இருக்கும். So non-cleidoic egg வந்து இங்க பார்க்கலாம். See இந்த egg வந்து எதுவுமே ஒரு protective covering இல்லை இந்த eggsல. Okay, this is the egg of the fish. Frog egg இப்படிதான் இருக்கும். So இதுல வந்து ஒரு protective covering இல்லை. So it's very soft. The egg shell இல்ல membrane, egg membrane ரொம்ப soft இருக்கும். நம்ம தொட்டு கூட பார்க்கலாம், நம்ம அவ்வளோ சாஃப்டா இருக்கும், தொட்டு பார்த்தா ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோ சாஃப்டா இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறது நார்மலா விவிபேரஸ் அனிமல்ஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி விவிபேரஸ் அனிமல்ஸ்ல எந்தெந்த அனிமல்ஸ் பார்க்கலாம்னா எல்லா மேமல்ஸ்கிட்டையும் பார்க்கலாம். பிகாஸ் எக் வந்து இஸ் இன்சைட் த மதர். ஸோ மதர் பாடியில் இருக்கிறதுனால எந்த ஒரு ஹார்ட் ஷெல்லோ ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ விவிபேரஸ் அனிமல்ஸ்லயும் எல்லா எக்குமே வந்து நான் கிளைடோயிக் எக்காக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப்ஸ் ஆஃப் எக். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் எக் வந்து கிளைடோயிக் எக் அண்ட் செகண்ட் டைப் ஆஃப் எக் வந்து நான் கிளைடோயிக் எக். இப்போ பார்க்க போற ஒரு நியூ டேர்ம் வந்து மோனோகார்பிக். மோனோகார்பிக்னா என்ன? மோனோனா சிங்கிள், கார்பிக்னா கார்பல், female reproductive part. This plants reproduce only once in their lifespan. So இந்த plant வந்து அதோட full lifespanல only one time தான் reproduce பண்ணும்.
Example, rice, wheat. So rice இல்ல wheat ஓட life span வந்து 3 to 6 months. அந்த 3 to 6 months குள்ள plant will reproduce and they will die. So plant வந்து die ஆயிடும். அப்போ அதோட life span 3 to 6 monthsல ஒரே ஒரு தடவை தான் அது அந்த பிளான்ட்டால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளான்ட்ஸ் எல்லாமே மோனோகார்பிக் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரைஸ் வீட்ல மட்டும் இல்ல, ஈவன் பேம்பூஸ் வில் ரீப்ரொடியூஸ் ஒன்லி ஒன்ஸ். ஸோ they produce flowers after 50 years. So life span of the bamboo வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் லைஃப் ஸ்பேன் அதோட. பட் ஆனா பேம்பூ பிளான் பண்ணதுல இருந்து 50 years to 100 years அந்த இயர்ஸ்ல மட்டும்தான் வந்து it will produce a flower, and only once in their lifetime தான் bamboo வந்து will produce a flower. இதே மாதிரி நம்ம பார்க்குற இன்னொரு flower வந்து குறிஞ்சி flower. இதை நீல குறிஞ்சின்னு சொல்லுவோம். இந்த குறிஞ்சி ஃபிளவர் வந்து ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ்ல மட்டும்தான் வந்து அந்த பிளான்ட் வந்து ஃபிளவர் ப்ரொடியூஸ் பண்ணும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இந்த பிளான்ட் வந்து நார்மலாக வந்து குறிஞ்சி ஃபிளவர் இல்லை நீல குறிஞ்சின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ளூமிங் சீசனில் 12 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த ப்ளூமிங் சீசனில் நீங்கள் ஊட்டியில் இல்லை நீலகிரியில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் மவுண்டனுமே வந்து வில் பி கவர்டு, ஃபுல்லாக அந்த ஃப்ளவரால் கவர் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அப்போ தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அழகாக அந்த நீல கலரில் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீலன்னா அந்த ப்ளூ கலர் லாவெண்டர் கலரில் இருக்கும். அதனாலதான் நம்ம அந்த மவுண்டனுக்கு வந்து நீல குறிஞ்சின்னு பேர் வந்தது. ஸோ இதுவும் வந்து once in 12 இயர்ஸ்ல தான் ப்ளூம் ஆகும். ஸோ ஸ்டாபிலாந்தஸ் குந்த் ஆனஸ் இதுதான் வந்து இந்த பைனாமியல் நேம் ஃபார் நீல குறிஞ்சி. ஸோ இந்த குறிஞ்சி ஃபிளவரோட பைனாமியல் நேம், they produce flowers only in 12 years. ஸோ இதுதான் நம்மளோட சாப்டர் 1ஓட லாஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நீங்க சாப்டர் 2 பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லக்ஷ்மி டியூட்டோரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தா, லெசன் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஜஸ்ட் டைப் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. தேங்க்யூ.